ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் போக போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம், ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற ரீசன்னால் வாய்ஸ் அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஸோ அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐவிஎஃப் போகிறேன், சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு அந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி தான். ஸோ இப்போ என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் ஐவிஎஃப் போகணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு பொறுமை நிறைய பேருக்கு இல்லை. ஐவிஎஃப் போகணும்னு முடிவு பண்ணிட்டா டேரெக்டாக அவங்க ஐவிஎஃப் போயிடுவாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமாக டக்குன்னு நெக்ஸ்ட் சைக்கிளில் எக் பிக்கப்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த எக் பிக்கப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எக் பிக்கப் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டையை அவங்க எடுக்கிறாங்க. அந்த கருமுட்டையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 3 மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, எந்த ஜங்க் ஃபுட்டு எடுத்துருக்கக்கூடாது, ஹெல்த்தியாக மட்டுமே சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெல்த்தி எக்கு கிடைக்க 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதம் ஆகிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐவிஎஃப்பில் எக் பிக்கப் டைமில் ஸ்டிமுலேஷன் அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது மூலிமா ஒரு சில எக்ஸ் எல்லாம் இன்னுமே எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் எக் பிக்கப் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஃபுட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய எக்கு குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ். க்ரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ் அப்படின்னும் போதே கீரைகள் வந்துடும். பாலக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இது மாதிரி நிறையா இருக்குது. எல்லா கீரைகளுமே எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா அயன் கண்டென்ட் இருக்குது, ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. டாக்டர் உங்களுக்கு டேப்லெட்டாக தருவாங்க. அது இந்த ஃபுட்டுலேயே உங்களுக்கு கிடைக்கிது. அயனும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அயன் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ உங்களோட ஹெச்பி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரெக்னென்சியில் அது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். கீரை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களோட அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி எக்கோட குவாலிட்டிக்கு இந்த கீரைகள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. அந்த எம்ப்ரியோட குவாலிட்டிக்கு, அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்களோட லஞ்சுக்கு தினமும் ஒரு கப்பு கீரை எடுத்துக்கோங்க. எந்த கீரை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது ஐவிஎஃப்க்கு போகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி நல்ல ஹெல்த்தியாக மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேட் எடுக்கிறீங்கன்னா அதில் ரைஸோட குவான்டிட்டி கம்மி. முடிஞ்சளவுக்கு வெள்ளை சாதத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு மில்லட்ஸு, சிகப்பரிசி, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கப்பு குக்கும்பர், ஒரு கப்பு கீரை, ஒரு கப்பு காய், ஏதாவது பொரியல், ஒரு முட்டை, ரசம், சாம்பார் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. லஞ்சுக்கு கார்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும். மற்ற ஃபைபர், அயன் கண்டென்ட் இருக்க ஃபுட்டெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது ஃப்ரூட்ஸில் பெர்ரிஸ், ஆரஞ்ச், பொமோக்ரானட், ஆப்பிள், பனானா, கோவா இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும்.
எக்கு குவாலிட்டிக்கும் அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். தினமும் ஒரு கொய்யாப்பழம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா பெண்கள் கிட்டேருந்து எக்கு வந்து எடுப்பாங்க, ஆண்கள் கிட்டேருந்து விந்தணுவை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த விந்தணுவும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க. கொய்யாப்பழம் இல்லாத நாட்களில், கிடைக்காத நாட்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, உங்களுக்கு வேறு என்ன அவகேடோ கிடைக்குதா? அவகேடோ. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அவகேடோ எப்படி சாப்பிட்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் உடம்பு சரியில்லை. என்னால் எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லுவீங்க. காரணம் வந்து என்னால் பேச முடியல. 1 வீக் ஆச்சு நான் பேசியே. நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 1 வீக்காக எந்த ஒரு வீடியோவும் வந்திருக்காது. ஏன்னா என்னால் சுத்தமாக பேசவே முடியல. ஸோ இப்போது கொஞ்சம் லைட்டாக தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன ஃப்ரூட்ஸில் இந்த பெர்ரிஸ், ஆரஞ்சு, பனானா, பொமோகிரானட், ஆப்பிள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் ஃப்ரீஸ் ரேடிக்கல்ஸ் இருக்குது. இதனால் வந்து கருமுட்டியும் ஸ்பெர்மும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பொமோகிரானட் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூட்ரின் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த அவகேடோ, கோவாலாம் ரொம்ப நல்லது. இப்போ வந்து அவகேடோ எப்படி செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அவகேடோ பார்த்தீங்கன்னா மேலே பச்சை கலரில் இருக்கும், அது வந்து காய். அது வந்து எப்போ பழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாறும். நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அது பழுத்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் அதை கட் பண்ணி அந்த உள்ளே இருக்க சீடை வந்து எடுத்துகிட்டு அந்த அவகேடோவை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் இதெல்லாமே சேர்த்து, நீங்கள் பச்சை மிளகா பிடிக்குன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பட் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட்டை சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி, வீட் ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப வீட் ப்ரெட்டில் வந்து வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து அப்படியே சாப்பிட்லாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் கிரெயின்ஸ் லைக் வந்து ஓட்ஸு, பயிறு வகைகள், ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம். இந்த ஹோல் கிரெயின்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும். மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குலாம் சொல்லுவாங்க. இந்த பிசிஓஎஸ்லாம் இருக்குன்னா அந்த இன்சுலின் வந்து கரெக்டாக செக்ரேட் ஆகிறதுக்கு இந்த ஹோல் கிரெயின்ஸில் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து கஞ்சி பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு கிச்சடி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓட்ஸும் ரொம்ப நல்லது. ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ரைஸ் ரொம்ப எடுத்துக்காதீங்க, ஒரு 1/2 கப்பு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக தினமும் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுதானியங்கள், மில்லட்ஸ். சிறுதானியங்களில் நிறையா இருக்குது. சாமை, வரகு, திணை, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சிறுதானியம் பிடிக்குதோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுட்டில் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி, இந்த மாதிரி அரிசியும் சேர்த்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியிலலாம் வந்து நீங்கள் கஞ்சி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி அரிசியெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ப்ரோட்டீன்னாவே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், முட்டை, மீன், பன்னீர், சிக்கன், பருப்பு வகைகள், இதில் எல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் அப்படி என்ன பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா பில்ட் ஹெல்த்தி செல்ஸ். இதனால் உங்களுக்கு அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய அந்த சுண்டல் வகைகள், அது வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ். அதுவும் ரொம்ப நல்லது. வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, பச்சை பயிறு, வேறு என்னென்னலாம் தானியங்கள் இருக்கோ அது எல்லாமே ரொம்ப நல்லது. வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பச்சை பயிறு வந்து டெய்லி ஒரு 1/2 கப் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் 11 to 12 o'clock அந்த டைம்லேயோ தாராளமாக நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த முளைக்கட்டி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. ப்ரெக்னென்சிக்காக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வேக வச்சே எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷு, பன்னீர், முட்டை, சிக்கன் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேணான்னு சொல்லலை. இப்போது ஐவிஎஃப் போக போகிறீங்கன்றதுனால மாதத்தில்
ஒரு நாள் குழம்புல போட்டு சிக்கன் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஆனால் டெய்லி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முட்டை எடுத்துக்கோங்க. மஞ்சக்கருவை வந்து விட்டுருங்க, வெள்ளைக்கருவை எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷு வாரத்தில் ஒரு நாள் குழம்புல போட்டது தாராளமாக எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பன்னீரை வந்து நம்ம எவ்வளோ வெரைட்டியில் வேணால் நம்ம வந்து பன்னீரை வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து அதில் வந்து இந்த பன்னீரெல்லாம் வந்து நம்ம ஒரு சப்ஜி மாதிரி பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணி நம்ம சப்பாத்தியை வித் பன்னீர் சாப்பிடும்போது நீங்கள் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிடும். ஸோ அதில் நம்ம பன்னீர் வந்து நிறைய எடுத்துப்போம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். சேம் டைம் நீங்கள் வந்து நிறைய சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்ட்ரோல் வந்து நம்ம கொண்டு வரணும். நம்ம எடுக்கக்கூடிய கார்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய மற்ற ஐட்டங்கள் ப்ரோட்டீன், இந்த குட் ஃபேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபைபர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தி ஃபேட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸு, அவகேடோ, நிறைய பேர் வந்து ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க. பட் நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் பெஸ்ட் அண்டு கீ. இந்த குட் ஃபேட் அப்படின்னாவே நட்ஸு, இந்த நான் சொன்ன கோகோனட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளால் அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் பெஸ்ட், கீ பெஸ்ட், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட். எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு குட் ஃபேட் இருக்குது. நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், அதுக்கப்புறம் வால்நட், பிஸ்தா, கேஷ்யூ, இந்த மாதிரி உங்கள்கிட்ட திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் என்ன இருக்கோ அந்த நட்ஸை வந்து ஒரு நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. மறுநாள் வந்து தோல் உரித்து அந்த நட்ஸ் எல்லாம் வந்து பொறுமையாக உட்காந்து நல்லா மென்று சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சீட்ஸ் ஆல்சோ ரொம்ப நல்லது. இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், செசமி சீட்ஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லது. பட் நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதம் இல்லாமல் அந்த மாதம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி டிலே ஆகலாம். அதனால் சீட்ஸ் எடுத்திங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங் சீட்ஸ் எடுக்கும் போது எல்லாருக்குமே அப்படி தான் ஆகும். கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும். உங்களோட பீரியட்ஸ் வந்து மேபி ஒரு மாதத்தில் 2 டைம் வரலாம். இல்லை அப்படின்னா பீரியட் டிலே ஆகலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஐட்டமை வந்து உங்கள் பாடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ அது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன இவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம பாடிக்கு அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இது கூட நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணி ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் சீட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி 3 மந்த் நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கோகோனட் ஆயில் சொன்னேன் இல்லையா, கோகோனட் ஆயில், கீ, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் வந்து குக்கிங்கில் நீங்கள் சமைச்சி சாப்பிட்ற ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் குட் ஃபேட் இருக்குது. இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் சொல்கிறேன். என்னென்னா, நான் ஐவிஎஃப்பில் முடித்து அபார்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட் லாஸ் 15 கேஜிக்கு நான் வந்து குறைச்சேன். அதாவது என்னோடய வெயிட் வந்து 69.9 இருந்தது. நான் குறைச்சது வந்து 54 கேஜி, 54 ஆர் 54.5ன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு குறைச்சிட்டேன். இந்த 15 கேஜியை நான் ரொம்ப ஈஸியாக வந்து குறைச்சிட்டேன். காரணம் என்னோடய டயட் சார்ட். அந்த டயட் சார்ட்டில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, வெறும் 10 to 20% தான் கார்பு, 30% வந்து குட் ஃபேட், மீதி இருக்க 60% வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதை தான் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி அயனும் நான் சேர்த்துப்பேன், கீரைகளும் நான் வந்து எடுத்துப்பேன், அப்புறம் ஃபைபரும் எடுத்துப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து அப்புறம் விட்டமின் டி வந்து நம்மளுக்கு சன்லைட்லேருந்து கிடைக்கிது. ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கனாவே அதாவது சிக்கன், அப்புறம் முட்டை, இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. முட்டையில் விட்டமின் B12 இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முட்டை தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். 10 to 20% தான் கார்ப் எடுக்கணும், 30% குட் ஃபேட் எடுக்கணும். அதாவது நட்ஸு, இந்த ஆயில், இதிலே வந்து உங்களுக்கு வந்து குட் ஃபேட் வந்து கவர் ஆகிடும். ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இதை புரிஞ்சுக்கினீங்க, இந்த சார்ட்டை இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை புரிஞ்சுக்கினீங்கனாவே நீங்களே வந்து உங்களுக்கான டயட்டை வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. இல்லை எனக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டெய்ரி ப்ராடக்ட், மில்க், பன்னீர், கர்டு, மோர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே குட் கால்சியம் அண்ட் விட்டமின் டி இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களோட யூட்ரைன் லைனிங்க்கும்
உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். வாட்டர், கோகனட் வாட்டர், ஹெர்பல் டீஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது தான். ஸோ அந்த 3 மந்த் அந்த டைமில் ஹெர்பல் டீஸ் எடுத்துக்கோங்க. நீங்களே ஏதாவது ஒன்று உங்கள் கையால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது. இது வந்து உங்களோட ஃபேட்டெல்லாம் வந்து உங்கள் வயிற்றை சுற்றி இருக்க ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். யூட்ரஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கிளியர் பண்ணும். இந்த மாதிரி ஹெர்பல் டீ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோகோனட் வாட்டர், இளநீரில் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடியை அவ்வளோ குளிர்ச்சியாக வச்சுக்கும், நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுதோ குடிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கர்டு எடுத்துக்கலாம். அதே டைமில் மோர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சம்மர் டைமில் சில பேர் வந்து ஐவிஎஃப் பண்ணுவாங்க. அந்த டைமில் மோரெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போது ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துடுறேன். ஃபுட் டு அவாய்ட். என்னென்ன மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணலாம்? அதில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வர்றது ஜங்க் ஃபுட்டுன்னும் போது பெவரேஜஸ். இந்த பெவரேஜஸ் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்கர், பீஸா, நான் சொன்ன மாதிரி எல்லா ஜங்க் ஃபுட்டையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஜங்க் ஃபுட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மைதா இருக்கும். மைதா மட்டும் இல்லாமல் அதில் வந்து உங்களுக்கு நிறைய சுகர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஆயில் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஈஸ்டெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. கேக் ஐட்டம்ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இதெல்லாமே கெட்டது, நம்ம உடம்புக்கு அது நல்லதில்லைன்னு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது அது எல்லாமே உங்கள் உடம்புக்கு கெட்டது தான். அது வந்து பிஃபோர் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், ஆஃப்டர் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், கெட்டது தான். நம்ம எடுக்கிறதுனால நல்லதாகிடாது. அப்புறம் டூ மச் காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அது வந்து நல்லதே கிடையாது உடம்புக்கு. அதுவும் சக்கரை போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லதில்லை. அப்புறம் ஜாகரி சேர்த்துக்கலாமா, கருப்பட்டி சேர்த்துக்கலாமா, ஹனி சேர்த்துக்கலாமான்னு கேட்பீங்க. எல்லாமே வந்து ஒன் டைப் ஆஃப் சுகர். அது உங்கள் பாடியிலேருந்து கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த காஃபி, டீ, சுகர் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஆல்கஹால்லாம் குடிக்கிறாங்கன்னா அதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் பேக்கடு ஃபுட்டு, ஸோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, பேக் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கன் நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படின்றதுனால ஒரு கடைக்கு போயிட்டு இந்த சிக்கன் நகட்ஸ் அந்த மாதிரிலாம் விற்பாங்க. அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரோசன் ஃபுட்ஸ்னால் உரைய வைக்கிற அந்த ஃபுட்ஸ், அதை வந்து வீட்டில் வாங்கின்னு வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது, அவங்க சாப்பிட்றது, இதில் ப்ரோட்டீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே இல்லை உடம்புக்கு. ஸோ நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும், எது சாப்பிட்றது இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நீங்களே வீட்டில் வாங்கின்னு வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமாக மொத்தமாக சாப்பிடாம சின்ன மீல்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 to 6 டைம்ஸாக கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ காலையில் 8 மணிக்கு ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்றீங்க, இல்லை 2 இட்லி தான் சாப்பிட்றீங்கன்னா, அப்புறம் ஒரு 1.5 hours 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு இட்லி சாப்பிட்டுக்கலாம். ஸ்மால் மீல் பிளானாக வந்து பிரிச்சுக்கோங்க. மொத்தமாக சாப்பிடாதீங்க. ஒரே டைமுக்கு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றது, 5 தோசை 6 தோசை சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஈச் பிளேட்டு, இப்போ மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, ஈச் டைம் உங்கள் பிளேட்டை நீங்கள் எடுக்கும் போது கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரங்காய், ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் பிளேட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் கொத்தவரங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அவ்வளோ இருக்குது. வாரத்தில் 2-3 டைம் ஆச்சு இந்த கொத்தவரங்காவை செஞ்சு சாப்பிட்ருங்க. அவ்வளோ நல்லது. ஃபோலிக் ஆசிட் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஐவிஎஃப் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்துக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க. இதை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து நீங்களே வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. ஃபோலிக் ஆசிட் ஃபுட்டு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நல்லது. இதனால் வந்து உங்களோட கருமுட்டை வந்து அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் வரும். லாஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இதை 3த்தையும் 3 மாதத்தில் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபஸ்ட்டு ஐவிஎஃப்ஏ சக்ஸஸ் ஆகிறதுக்கு 80 to 90% சான்சஸ் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாலும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 4th மந்த்தே நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாலும் 5th மந்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வாக்கிங், எக்ஸசைஸ், யோகாலாம் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.